ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரி பிஎடோட ஃபஸ்ட்டு செமஸ்டர் எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்தேன். எல்லாருக்குமே ஷாக் கொடுக்குற மாதிரி சடனாக டைம் டேபிள் போட்டாங்க. 26th ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட்டு வரைக்கும் இருந்துச்சு எக்ஸாமாக. ஸோ 26 ஃபஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷனல் சைக்காலஜி தான். எங்கள் காலேஜில் எங்களுக்கு 2 விதமான சாரீ கலர்ஸ் கொடுத்துனாங்க. ஒன்று லேவெண்டர், ஒன்று ப்ரௌன். ஃபஸ்ட் டே அன்றைக்கி நான் போட்டிருந்தது லேவெண்டர் கலர். அண்ட் செகண்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா கான்டெம்பரரி இந்தியா அண்ட் எஜுகேஷன். அது வந்து 27th தேர்ஸ்டே அன்றைக்கி நடந்துச்சு. அதுக்கு நான் ப்ரௌன் கலர் சாரீ தாங்க கட்டியிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் லேவெண்டர், ஒரு நாள் ப்ரௌன் நம்ம மாற்றி கட்டிட்டு போனோம். சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரைடே அன்றைக்கி 20th அன்றைக்கி லாங்குவேஜ் அண்ட் டீச்சிங் எக்ஸாம் இருந்துச்சு. சாட்டர்டே பார்த்தீங்கன்னா 29th மோஸ்ட்லி எல்லாருக்குமே லீவாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சு, லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம். எங்களோட எக்ஸாம் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்டர்நூன் செக்ஷனில் தான் இருந்துச்சு. 2 to 5 3 hours ஆஃப் த டைமிங் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஷின் பேப்பரில் வந்து 5 1 marks இருக்கும். அப்புறம் 5 கொஷின் ஆன்சர்ஸில் ஷார்ட் ஆன்சர்ஸில் நம்ம 3 கொஷின் ஆன்சர்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்புறம் 10 பிக் ஆன்சர்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5 கொஷின்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நம்ம கம்பல்சரி அட்டென்ட் பண்ணணுங்க. நம்ம பாட்டுன்னு கொஷின்ஸ்க்கு ஆன்சர் எழுதிட்டே இருப்போங்க. டைம் போகிறதே நம்மளுக்கு தெரியாது. அதனால் பிஎட் எக்ஸாமில் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எல்லா கொஷினுமே கம்ப்ளீட்டாக எழுதி ஆகணும். அண்ட் என்ன மாதிரியே பிஎட் ஃபஸ்ட்டு செமஸ்டர் எக்ஸாம் எழுதுகிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஆல் தி பெஸ்ட்டாக. உங்களுக்கு ஏதாவது பிஎட் பற்றி இன்ஃபர்மேஷனோ இல்லை ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எங்களுக்கு வந்து எல்லா கொஷின் பேப்பரையும் நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது எனக்கு இந்த 4 எக்ஸாமுமே முடிஞ்சிச்சு. அண்ட் ஃபஸ்ட் அன்றைக்கி இருக்க எக்ஸாம் மட்டும் எங்களுக்கு போஸ்ட்பாண்ட் ஆகி 8th அன்றைக்கி வச்சுட்டாங்க. அது வந்து எங்களோட மெயின் சப்ஜெக்டான பெடகாலஜி சப்ஜெக்ட் தான். என்னோட பெடகாலஜி சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா மேத் எக்ஸாம் தான். ஸோ எங்களுக்கு ஒரு 1 week கேப் இருக்குது. அதனால் எல்லாருமே நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஒரு ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.